என் பேர் லாரன்ஸ். நான் தூத்துக்குடியில மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞரா இருக்கேன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துல மாவட்ட செயலராகவும் இருக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாத வட்டம் மணியாட்சியில் எல்லைக்குட்பட்ட பகுதியில பவர் டேக்னு சொல்லி ஒரு சோலார் கம்பெனி இருக்கு. அந்த சோலார் கம்பெனிக்கு என்ன பண்றாங்கன்னா, ஆட்களை எப்படி கொண்டு வராங்கன்னா, இளம் சிறார்களை கொண்டு வராங்க. அந்த இளம் சிறார்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, இவங்களாவே என்ன செய்யறாங்க, எப்போ ஒன்றா பசுந்தனை போன்ற பகுதிகளுக்கு போறாங்க. போய் அங்குள்ள சின்ன பையங்களை பாக்குறாங்க. நீ வேலைக்கு வந்தா உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல ஊதியம் கிடைக்கும், நீ வேண்டியதை செய்யலாம், நல்ல செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூல செலவு பண்ணி அந்த பையனை வேலைக்கு என்ன செய்யறாங்க, அமர்த்துக்கிறாங்க. அந்த அமர்த்துவது எப்படின்னா, குறைந்த ஊதியம் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க என்ன செய்யறாங்க, மணியாட்சியில ஒரு சின்ன குடர் மாதிரி வச்சு அங்க தங்க வச்சு பவர் டேக்ங்கிற கம்பெனி பண்ணிட்டு இருக்கு. இதுக்காக சில புரோக்கர்கள் ஒவ்வொரு கிராமமா போறாங்க. பாத்தீங்கன்னா 10 நாள் 15 நாள் ஸ்கூல்ல கட்டடிச்சு இங்க வேலைக்கு போய் அந்த பணத்தை நினைச்சாங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த கம்பெனியுடைய டார்கெட்டா இருக்கு. இளம் சிறார்களை வேலைக்கு அமர்த்துவது அவங்களுக்கு கொள்கையாகவும் இதை வச்சு அவங்க கம்பெனி இயங்கி கொண்டிருக்கிறது அந்த பவர் டேக் கம்பெனி. இந்த சூழ்நிலையில போன ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு இளம் சிறார் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பகுதியில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அது ஒரு பெரிய கம்பி ராடுபட்டு இந்த ஒத்த கண்ணை என்ன செஞ்சு அந்த இளம் சிறாருக்கு போயிடுச்சு. அந்த இளம் சிறாருக்கு போகும்போது அந்த சம்பந்தப்பட்ட அந்த தகப்பனார் மட்டும் பாத்தீங்கன்னா, அந்த சிறுவனுக்கு பாத்தீங்கன்னா அப்பா மட்டும் இருக்கிறாங்க, அம்மா இல்ல. ஒரு அனாதை பையன், பாட்டியோட வளர்ப்புலதான் அந்த பையன் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்பேற்பட்ட சூழல்ல அவ பாட்டி தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க சூழல்ல இவன் என்ன செய்யறாங்க, கண்ணு அடிபட்டுட்டோன்னு அவன் பாட்டிக்கு போன் அடிக்கிறாங்க. என்னாச்சுன்னு பதவிட்டு வராங்க. அந்த உள்ள பையன் என்ன செய்றாங்க, அவங்க ஓனருக்கு கேட்கும் போது, சின்ன பையனை நாங்க வேலைக்கே கூப்பிடலையே, இவன் யார் வேலைக்கு வந்தா அப்படின்னு சொல்லி, இவன் வேலைக்கு வரலன்னு சொல்லி பொய்யான இதை நினைச்சாங்க சொல்றாங்க. அங்கதான் வேலை பார்த்துருக்காங்க, அங்கதான் அடிபட்டு இருக்கு, அங்க இருந்துதான் 108 ஆம்புலன்ஸ்ல நினைச்சாங்க மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, வேலைக்கு நாங்க சாமத்துல நீங்க போய் பார்த்துக்கோ, இதை வெளியே சொன்னா உன்னை என்ன செஞ்சிருவேன், உன்னை காலி பண்ணிடுவேன் சொல்றாங்க. இப்ப அந்த பையன் விசாரிக்கும் போது, இப்ப நீங்க வேலைக்கு வந்தோம் ஐயா, என்ன 19 வயசு 20 வயசுன்னு சொல்ல சொன்னாங்க, போன நீ 16 வயசுன்னு சொல்லாத 20 வயசுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி சொல்றாங்க. இப்பேற்பட்ட சூழல்ல அந்த பையனை ஆஸ்பத்திரி அட்மிட் ஆயிருக்கும். அவன் பெற்றோர் இப்படி ஆயிட்டியா அப்படின்னு சொல்லும் போது, ஒழுங்காக என்ன செஞ்சிரு, இது வெளியே சொன்னா உன்னை கொண்டுருவேன் தகாத வார்த்தையில பேசி அந்த பாட்டி அம்மா மிரட்டுறாங்க. அந்த கம்பெனிக்காரன்ட்ட பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்து கொண்டு இருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கிறோம். கண்டிப்பாக இந்த நிலை மாறணும். அந்த கம்பெனி மீது வழக்கு பதிவு பண்ணணும், அந்த மேனேஜர் மீது வழக்கு பதிவு பண்ணணும், அந்த கம்பெனியை நினைச்சு இழுத்து மூடணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சின்ன பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்தக்கூடாதுன்னு சொல்லி தமிழகத்துல எல்லா இடத்துலயும் என்ன செய்யறாங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க சூழல்ல இங்க இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இளம் சிறார், அதுவும்